மணி இப்போ அதிகாலை 2 ஆகுதுங்க. உலகம் முழுக்க அமைதியா தூங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு மட்டும் ஏதோ ஒரு தேடல் ஆரம்பமாகும். எங்களுக்கும் அப்படிதான். மேட்டுப்பாளையத்தோட இந்த அமைதியான சாலையில நாங்க கிளம்புற இந்த பயணம் ஒரு டிரைவிங் மட்டும் கிடையாது. இது ஒரு த்ரில்லிங்கான மிட் நைட் அட்வென்ச்சர். எங்களோட இலக்கு மசினகுடி. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க கடக்க வேண்டிய மிக முக்கியமான ஆபத்தான அதே சமயம் த்ரில்லிங் நிறைந்த ஒரு பாதை இருக்குங்க. அதுதான் நாம போக போற கோத்தகிரி. ரொம்ப லேஸ்ல நினைச்சிடாதீங்க ஊட்டிக்கு போற வழி தானே அப்படின்ட்டு. இந்த அடர்ந்த இருட்டுக்குள்ள காட்டு விலங்குகளோட உலகத்துல இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவரிதம் எக்ஸ்ப்ளோர். மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றை கடந்து நாம் வலது பக்கம் திரும்புவாங்க. இடது பக்கம் போனால் குன்னூர் ஊட்டின்னு போகும். வலது பக்கம் தான் கோத்தகிரி ஊட்டின்ட்டு போக முடியுங்க. ஓடந்துறை செக் போஸ்ட்டை கடந்த உடனே நாம் அஃபிஷியலாக காட்டுப்பாதைக்குள்ளே நுழைவோங்க. ஒரு 2 கிலோமீட்டர் நாம் சமதளத்திலேயே தான் போவோம். ஆனால் இது முழுவதும் காட்டுப்பாதை தாங்க. யானைகளும் காட்டு மாடுகளும் வனவிலங்குகளும் அடிக்கடி வரக்கூடிய இடம் தான் இந்த பாதை. இந்த 2 கிலோமீட்டரை கடந்த பிறகுதான் நாம அஃபிஷியலா மலை மேலே ஏற ஆரம்பிப்போங்க. ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா ஒரு கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டாங்க. கருப்பா ஒரு உருவம் இடது பக்கமா உள்ள நுழைஞ்சுது. என்னன்னு சரியா தெரியல. நாங்களும் டார்ச் அடிச்சு பார்த்தோம். ஆனா பின்னாடி இருந்தவங்க அது கரடின்னு சொன்னாங்க. என்னால பார்க்க முடியலங்க. ஆனா இங்க மிஸ் ஆயிடுச்சு. ஆரம்பமே என்னடா அமர்க்கலமா இருக்குன்ட்டு அப்படியே நாம மலைப்பாதையில ஏற ஆரம்பிச்சோங்க. வெளியே ரோட்ல கிளை ஒன்றும் இல்லையே. வழியில ஒரு கிளவு முறிக்கிற மாதிரி சத்தமும் கேட்டுச்சு. பாதையில நின்று பார்த்தோம். யானை இருந்தாதான் அது போல சத்தம் இருக்கும். ஆனா அது போல எங்களுக்கு யானை சைட்டிங் எதுவும் அந்த இடத்துல கிடைக்கல. நாங்களும் ப்ரொசீட் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோங்க. மேட்டுப்பாளையத்தோட சமவெளியை விட்டுட்டு வண்டி இப்போ மலைப்பாதையில ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல தூரத்துல மின்னுற மேட்டுப்பாளையம் சிட்டியோட அந்த நைட் க்ளோ பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆனா வண்டி மேல ஏற ஏற அந்த விளக்குகள் மறைஞ்சி அடர்ந்த இருள் சூழ்ந்த பாதை நம்மள முழுசா ஆக்கிரமிக்க தொடங்குச்சு. நடுவழியில பவானி சாகர் வியூ பாயிண்ட நாங்க கடந்தோம். பகல் நேரத்துல சுத்தி இருக்கிற மொத்த அழகையும் அள்ளித்தர இந்த இடம் இப்போ இந்த நள்ளிரவு 2 மணிக்கு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு கும் இருட்டா இருக்குங்க. தொடர்ந்து குஞ்சப்பனை கோவிலும் வந்துச்சு. அங்க இருக்கிற செக் போஸ்டையும் தாண்டி ஒரு வழியா நாங்க இப்போ நீலகிரி மாவட்டத்துக்குள்ள நுழைய போறோம். மாமரம் செக் போஸ்ட கிராஸ் பண்ணும்போது மணி கிட்டத்தட்ட 2:30க்கு மேல இருக்குங்க. ஆல்டிடியூட் அதிகமாக அந்த சில்லன்ற குளிர எங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. காரோட ஏசியை ஆஃப் பண்ணிட்டோம். விண்டோவை லைட்டா இறக்கிட்டோம். உடம்ப நடுங்க வைக்கிற கோத்தகிரியோட பனி மழை காத்து நம்மள சிலிர்ப்பா ஆக்கிடுச்சுங்க. நம்ம பயணம் தொடர்ந்துச்சு. அப்பதான் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வெளிச்சமே இல்லாத அந்த ரோட்ல வளைவுகள்ல வண்டி திரும்பும் போது திடீர்னு ரோட்டு ஓரத்துல ஒரு பிரம்மாண்டமான நிழல். எஸ், எங்களோட பயணத்துல முதல் காட்டு விலங்கு இந்த காட்டு மாடு, இந்தியன் கார்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருட்டோட இருட்டா சாலையோரத்துல கம்பீரமா நின்னு எங்களை உற்று கவனிச்சுட்டு பகல்ல பாக்குறத விட இந்த நள்ளிரவு நேரத்துல இதோட பிரம்மாண்டம், அதுவும் நம்ம வண்டி பக்கத்திலேயே இருக்கும் போது நம்மள உண்மையிலேயே மிரள வைக்குதுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நம்ம வண்டி உயரத்துக்கே இருக்குங்க. எடுக்கவே மாட்டேன்.
மேலாம் இருக்கு அடுத்த பேரில் கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும். கரடிக்குங்க உடைக்கிற மாதிரி டம் டம் சவுண்டு. அதான் சவுண்டு கேட்டுச்சு. இதுதான் சவுண்டு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். சத்த சவுண்டு. லைட் அடிங்க. இதோ கீழே இருக்கு பாருங்க. இதோ யானை தான். குளிர் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நாம காட்டுப்பாதைங்களை கடந்து ஊருபுறமா இருக்கிற ஏரியாக்குள்ள வந்துட்டோங்க. கோத்தகிரியை நெருங்கிட்டோம். ஊரு ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா சாலையோட 2 பக்கமும் குட்டி குட்டியா ஏதோ ஓடுறா போல தெரிஞ்சுதுங்க. சான்ஸே இல்லை. எக்கச்சக்கமான முள்ளம் பண்றீங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ள இல்லைங்க. மக்கள் நடமாட்டம் இருக்கிற முக்கிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளேயே ரொம்ப சர்வசாதாரணமா உள்ளா வந்துகிட்டு இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி எப்ப முள்ளம் பன்றியா காட்டுல பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஆனா நான் யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுவரை நான் பார்த்தது இல்லைங்க. இந்த ஊர் மக்களுக்கு இதெல்லாம் பழகின ஒன்னா இருக்கலாம். கோத்தகிரியில ஒரு மிகப்பெரிய இருண்ட பக்கமும் பயமும் ஒளிஞ்சிருக்கு. உண்மையிலேயே சொல்லணும்னா கோத்தகிரியும் அதை சுத்தி இருக்கிற கிராமங்களும் சிறுத்தைகளுக்கும் கரடிகளுக்கும் கருஞ்சிறுத்தைகளுக்கும் ஏன் சில சமயங்கள்ல புலிகளுக்குமே ஆபத்தான ஒரு பிளே கிரவுண்டா தான் இருந்திருக்குங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நாம கோத்தகிரி வந்தப்போ அரவேணுங்கிற ஒரு இடத்துல பியர்வுட் காசில்ல தங்கியிருந்தோம். அந்த ஹோம் ஸ்டேல நம்ம வீடியோ எடுத்து போட்டப்போ பயங்கர ஹிட் ஆச்சுங்க. நீங்க இன்னும் பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. ஆனா அப்பதான் இந்த இடத்தோட உண்மையான த்ரில்லிங் அண்ட் கொடூரமான முகம் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. நாங்க தங்கியிருந்த அந்த ரெசார்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 3 வளர்ப்பு நாய்களையும் சில பூனைகளையும் சிறுத்தையும் கருஞ்சிரத்தையும் மாற்றி மாற்றி வேட்டையாடினதெல்லாம் நாம அங்க பார்க்க முடிஞ்சுது. ஏன் இப்போ கூட ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு நேரத்துல இங்க இருக்கிற சிறுத்தைகளும் கரடிகளும் கருஞ்சிரத்தைகளும் இந்த தெருக்கள் வழியா ரெகுலரா விசிட் பண்றதா நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொன்னா, ஊர்ப்புறங்கள்ல தான் சிறுத்தைகளோட நடமாட்டம் நிறையவே காணப்படுதுங்க சமீப காலமா. ஏன்னா தெருவுல சுத்திட்டு திரியிற சிறு விலங்குகளை நோக்கி தான் இதுங்களோட நடமாட்டம் இருக்குதுங்க. அதுக்காகவே இங்க இருக்கிற வீட்டு உரிமையாளர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இரும்பு கூண்டுங்கள்ல தங்களுடைய வளர்ப்பு பிராணிகளை அடிச்சு இரவுல பாதுகாக்கிறாங்க. இது போல பிராணிகளை இது போல வேட்டை விலங்குகள்லாம் வந்து நோட்டம் விட்டுட்டு போதுங்க. கேட்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்குதுல. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற மக்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு நடுவுல எவ்வளவு த்ரில்லிங்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. தேயிலை தோட்டம் போனாலும் அங்கேயும் கரடி காட்டு மாடு சிறுத்தைகள்னு பிரச்சனை இருக்குதாங்க. நான் அதை கண்கூடா அரவேணில தங்கியிருந்தப்ப பார்த்தேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தோட்ட தொழிலாளிகள் வேலை செஞ்சிருந்தாங்க. அதே 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துலலாம் காட்டு மாடுகளும் கரடிகளும் ரொம்ப சர்வசாதாரணமா உள்ளா வந்துட்டு இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற இடம் தான். முயல் முள்ளம்பன்றி காட்டு மாடு நிறைய இருக்கும். மாடும் இங்க இருக்குங்களா? காட்டு மாடு நிறைய கூட்டம் கூட்டமாக இருக்கும். ஓகே. எல்லாம் அடாப்ட் ஆயிடுச்சு. மக்கள் இருக்கிற இடத்துல கூட சேர்ந்து வாழும். பகல்ல எங்க இருக்குன்னு தெரியாது, நைட்ல வந்துடுறதுக்கு. கருப்பா இருக்கும். நானா கொஞ்சம் உள்ள மட்டும் வீடு கிட்ட
கோத்தகிரியில் அரவேணி டவுனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கோத்தகிரியை பைபாஸ் பண்ணி நாம் இப்போ ஊட்டியை நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஏன்னா அதிகாலையில் நம்ம அடுத்த இலக்கு மசினகுடி. தமிழ்நாட்டோட அதி ஆபத்து நிறைந்த பாதையான அந்த கல்லட்டி கணவாய் வழியாக தான் மசினகுடியில் நாம் நுழைய போகிறோம். நல்ல வேலையா நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறது ஒரு நீலகிரி ரெஜிஸ்டர்டு வண்டிங்க. அதனால கல்லட்டி ரோடு வழியாக போக நமக்கு எந்த தடையும் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஆனால் அந்த த்ரில்லிங்கான பயணம் நம்ம சேனல்ல வேற ஒரு நல்ல நாள்ல வரப்போகுது. இப்போ கோத்தகிரியை தாண்டி நாங்க அந்த ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பேர் தெரியாத காட்டுப்பாதைக்குள்ள குன்னூரை நோக்கி போயிட்டு இருக்கோங்க. கரடி பாக்குங்க இங்கெல்லாம் இல்லையா? ஓகே. சூப்பராக இருக்குது ஏரியா. பகல்லே பயம் வரும் போல. இன்னும் 2 கிலோமீட்டர் அப்படி. ஓ சரி. சுற்றி எந்த ஒரு சத்தமும் இல்லை. நாங்கள் இதை துளியுமே எதிர்பார்க்கல. அதனால் கேமராவை கூட நான் ஆன் பண்ணி வச்சுக்கலங்க. திடீர்னு ஹெட்லைட் வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு குட்டி பூனைக்குட்டி சைஸில் ஏதோ ஒன்று கிராஸ் ஆகுது. சாதாரண வீட்டு பூனையாக தான் நான் அதை நினச்சிட்டேன். ஏன்னா அது ஒரு சின்ன உருவம். ரைட் சைடில் சில வீடுங்களுமே இருந்ததுங்க. முதல்ல நான் இதை ஒரு காட்டு பூனைன்னு தான் நினச்சேன். ஆனால் அடுத்த செகண்ட் தான் அதோடைய கால்கள் காட்டு பூனை மாதிரி நீளமாகவோ ஒல்லியாகவோ இல்லை, ரொம்பவே நீளமான ஒரு வாலும் தெரிஞ்சுது. அது என்னன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள உள்ள ஓடி மறைஞ்சிடுச்சுங்க. பக்கத்துல இருந்தவங்க, வலது பக்கமா உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாரும் அது மேல அந்த ரோசெட்ஸ் பேட்டர்ன் இருக்கிறத பார்த்துட்டாங்கங்க. அது ஒரு சிறுத்தை குட்டியா இருக்கலான்னு நாங்க நம்பினோம். பார்த்த அந்த மாத்திரத்துல எங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டதுன்னு தான் சொன்னோம். பார்த்தா நான் வீடியோ ஆன் பண்ணலங்க. பூனை குட்டி தான் பார்த்தேன். நான் சிரிக்கேன்னு தெரியல. சீட் பெல்ட் போட்டிருக்கோம், அதனால எட்டி கூட சிரிச்சீங்க. அது காட்டுனோட பார்த்துட்டாங்க. புளி புளியா ஏன்னா அது பார்த்த உடனே ஒரு காட்டு பூனை ஃபீல் தான் இருந்தது. ஆனா கால் நட்டையா இல்ல. காட்டு பூனைக்கு வந்து கால் நட்டையா இருக்கும். காட்டு பூனை நான் பூனைன்னு தான் நினைச்சேங்க. ஆமா, நான் பார்க்க பூனை மாதிரி தான் இருந்தது. பழுப்பு கலர்ல இருந்தது. அந்த பேட்டர்ன் தெரியல இந்த லைட் வெளிச்சத்துல. அன்னைக்கு இதே மாதிரி தாங்க. ஆனா அன்னைக்கு கொஞ்சம் பெரிய சிறுத்தை தான். சரிங்க. அது நல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சு டாஸ்க். இது இவ்வளவு குட்டி இருக்குன்னா இங்க பெருசு இந்த ரோட்ல இந்த ரோட்ல வாசுன்னா நானு ரமேஷ் 3 பேர் மட்டும் வந்தாங்க. அப்போ புலிக்காரர் 2 கண்டிப்பா தான். மேபி நம்ம வரதுக்கு முன்னாடி அம்மா கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். நானே நம்பலைங்க. சிறுத்தை கலர் அப்புறமேட்டா எல்லோ கலர்ல புளியா இருக்கு. கிளீனான புலி தெரியுது. 100% ஜம்முன்னு தெரியுது. அது பேட்டர்ன் நல்லாவே பேட்டர்ன் நல்லாவே. எனக்கு அந்த லைட் வெளிச்சத்துல பேட்டர்ன் தெரியல, உருவம் தான் தெரிஞ்சுது. நீங்க இந்த பக்கம் பார்க்கவும் உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அவ்வளவு நேரம் ஆன்ல வச்சிருந்தேன். சரி ஆஃப் பண்ணேன். இந்த ரோட்ல 2வது டைம் பாக்குறேன். சின்ன குட்டி தான். சின்ன குட்டி. ஆமா, இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா கொஞ்சமாவது டைம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் தவந்து போற மாதிரி ஃபீல்ல தான் போச்சு. அது ஒன்று, அது ஒரு சிறுத்தை குட்டியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு உரிய ரொம்பவே அபூர்வமான பார்க்கக்கூடிய ஒரு சிறுத்தை பூனை லெப்பர்ட் கேட் வகையாக இது இருக்கலாங்க. ஒருவேளை சிறுத்தை குட்டியாக இருந்தால் அதனை தேடி அதனுடைய அம்மா அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளை கூட அது எங்கேயாவது உக்காந்துருந்து நோட்டம் விட்டுட்டு இருக்கலாம். அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி அச்சம், ஒரு மரண பயம். காட்டில் ரொம்பவே அரிதா ஒரு சில நொடிகள் மட்டுமே கண்ணில் படுற இது போல அமேசிங் கிரியேச்சர்ஸுங்களை நாங்கள் படம் எடுக்க மிஸ் பண்ணிட்டோம் தான் நினச்சோம். ஆனால் எங்களோட அதிர்ஷ்டம் காரோட டேஷ்கேமில் இது துல்லியமாக பதிவாயிருக்கு. கண்ணு இமைக்கும் நேரத்தில் நடந்த அந்த ஒரு த்ரில்லிங்கான என்கவுண்டரை இதோ உங்கள் பார்வைக்கு.
குட்டி சிறுத்தை. ஆமா. ஒரு பின் குறிப்பு, நம்ம வண்டி போய் நிற்கும் போது டேஷ்கேம் ஃபுட்டேஜ்லேயே அந்த ஓரத்தில் ஒரு சின்ன உருவம் தெரியுது பாருங்க, அதுதாங்க நம்ம வண்டி நின்ன மாத்திரத்தில் அப்படியே இறங்கி உள்ளே மறைஞ்சி போயிடுச்சுங்க. இந்த இரவு பயணத்தில் நாம் நிறைய பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டு மாடுகள் தான், இந்தியன் கார்ஸ். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஏன் இன்னும் கேட்டால் டவுன்களுக்குள்ளவே நிறையவே சுற்றிக்கிட்டு தெரியுதுங்க. இது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்குது இந்த மெஜஸ்டிக் க்ரீச்சர்ஸுங்களை. தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம வாகன வெளிச்சத்துல ஒரு மின்னிய கண்கள் பொறுமையா ஒரு வீட்டை சுத்தி வலம் வரத பார்த்தோம். பொறுமையா தூரத்துல இருந்து பார்க்கும்போது முதல்ல நான் அது ஒரு முயல் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் கண்கள் பச்சை நிறத்துல இல்லாததான் உணர்ந்தோம். அது ஒரு மாதிரி சிகப்பு கலந்த மாதிரி ஒரு தோரணையில இருந்ததுங்க. அது போல இருந்ததுன்னா அது ஒரு உயிர்கொல்லி விலங்கா இருக்கணுங்கிறது எங்களுடைய கணிப்பு. அதனால உத்து நோக்கும் போது நமக்கு அதனுடைய காதுகளோட அந்த பிரதிபலிப்பு தெரிஞ்சுது பாருங்க. உத்து நோக்குனா அது ஒரு வளர்ந்த சிறுத்தை மாதிரி தான் தெரிஞ்சுதுங்க. அதை நாம மானிட்டர் பண்றோம் தெரிஞ்ச உடனே அது உடனடியா ஓடி மறைஞ்சிடுச்சு. அந்த காட்சியை நீங்க இங்க பாருங்க. கோத்தகிரி ஊட்டிலெல்லாம் மக்கள் ஏன் நைட் டைமில் அவங்க செல்லப்பிராணிகளை கூண்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறாங்க அப்படிங்கிற நிஜமான பயம் இப்போ எங்களுக்கு முழுசாக புரிஞ்சுதுங்க. மேட்டுப்பாளையத்தில் அதிகாலை 2 மணிக்கு ஆரம்பித்த இந்த நள்ளிரவு பயணம் காட்டு மாடுங்க, முள்ளம் பன்றிக, சிறுத்தை குட்டிகள்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்காத பல த்ரில்லிங்கான தருணங்களை நமக்கு கொடுத்துருக்கு. கோத்தகிரியோட இந்த அட்வென்ச்சர் இப்போதோட முடியுதுன்னு நினைக்காதீங்க. இது அடுத்தடுத்த வீடியோக்களோட கண்டினியூ ஆகும். ஆனால் இப்போ எங்களோட அசல் இலக்கான மசனகுடி பயணம் இனிதான் ஆரம்பமாக போகுது. இந்த கேட் ஓப்பன் ஆன உடனே தமிழ்நாட்டோட மோஸ்ட் டேஞ்சரஸ் 36 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட கல்லட்டி ரோடு வழியா நாங்க கீழே இறங்க போறோம். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ஏறினதுனால தான் ஞாபகம் இருக்குங்க. நான் இறங்குனது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அங்க எங்களுக்கு என்ன காத்துட்டு இருக்கு? அடுத்த பார்ட் வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஒரு மறக்க முடியாத ட்ரிப்புக்கு கிளம்புங்க. See you soon in Masnagudi. Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.